தமிழ் தேசியம்னு பேசுறதே சட்டவிரோதம். என்ன சார் எப்படி சொல்றீங்க? ஆமா, இது எப்படி நம்ம இந்திய நாட்டில் எப்படி தமிழ் தேசியம்னு சொல்லுவீங்க, தனியா தேசியம்னு? சார் நான் வந்து நாட்டை பிரிக்கிறதெல்லாம் பத்தி பேசல சார். தமிழ் தேசியம் அப்படின்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தமிழ்நாடுன்னு ஒரு நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, அதற்குண்டான அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு நல்ல வாழ்க்கை, மேம்பட்ட வாழ்க்கை, அவங்களுடைய பாதுகாப்பு, இந்த நிலத்தோட வளத்தோட பாதுகாப்பு, இதுதான் தமிழ் தேசியமா நான் பாக்குறேன். அவங்களோட உரிமைகள் பறிக்கப்படுறது இதுதான் நீங்க பாக்குறீங்க. உங்க பார்வை சரிதான். தமிழ் தேசியம் பேசுறவங்க அப்படியா பேசுறாங்க? நீங்களே சொல்லிட்டீங்க சில அரசியல்வாதிகள் மாத்தி மாத்தி பேசுறாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க எல்லா கேட்ட கேள்விகள் எல்லாமே இந்த சனாதன தர்மத்துல இருந்து ஏற்றத்தாழ்வு கீற்றத்தாழ்வு, இந்த தமிழ் இந்த பிரச்சனை எல்லாமே நான் என்ன சொல்றது, இது ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. சரி சார், இப்ப கடைசியா உங்ககிட்ட வந்து ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் சார், உங்க பர்சனல் ஒப்பீனியன். நீங்க சொல்றீங்க எல்லாரும் சமம் அப்படிங்கறத நீங்க மனசார நம்புறீங்க இல்லையா? நோ ஒன் இஸ் டவுன் அண்ட் நோ ஒன் இஸ் அப். நான் எல்லா உயிரினமும் சமம். எல்லா மனிதர்களை மட்டும் நான் ஏற்றுக்கிறேன். உயிரினங்கள் அனைவரும் சமம். சரி, இப்போ கடைசியா ஒரு விஷயம் சார், ரொம்ப நாளா உங்ககிட்ட வந்து நீங்க பேசுறத பதியறத வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க டெம்பிள்ஸை வந்து காப்பாற்றுறதுக்கு அதில் நடக்கிற அநியாயத்தெல்லாம் பற்றி வந்து தனியாக ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த பிலாசபியில் நிறைய பேர் வந்து பேசுகிற விஷயங்கள், இப்போ இந்து மதத்திலே இல்லை நம்பிக்கையிலே சில பேர் வந்து ரிஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சில இடத்துல அதிருப்தியாக இருக்குது, அது உங்களுக்கு பிடிக்கல, அதை பற்றி டெய்லி வந்து குரல் கொடுத்துட்டே இருக்கிறது வந்து என்னால் வந்து பார்க்க முடியுது. சொற்பொழிவு ஆற்றுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சஸ் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், அந்த நம்பிக்கையை வந்து பரப்புறவங்களா இருக்கட்டும், அதில் பல பேரோட பேச்சுக்களில் நம்பிக்கையில் உங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்குல்ல, அதுக்கான காரணம் என்ன, அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்க சார். ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க நிறைய பத்தி. ஒன்றும் சுலபம். நம்ம நாட்டுடைய பெருமைகளை குறைப்பவர்கள் எந்த விதத்துல யாரா இருந்தாலும் அவர்களை நம்ம வந்து எதிர்த்து கேள்வி கேட்கலாம். அந்த பீப்பிளோட அந்த பர்சன் பேர்லாம் எனக்கு சொல்ல என்ன போகுது, பாட்காஸ்ட் தான் என்ன பெரிய வளர்றீங்க. இட்ஸ் நாட் இல்ல அவங்க மட்டும் நான் ஆயிரும் சார். நீங்க எல்லார பத்தியும் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க 4 பேர் கேளுங்க. நீங்க 360 டிகிரிஸ் வந்து எனக்கு என்ன ப்ராப்ளம், நான் பேசுறது வெட்ட வழியா தான் பேசுறேன். நீங்க கேட்கறது வெட்ட வழியா கேட்குறது ஏன் பேசுறீங்க? உங்களை யாரும் கவலைப்படாதீங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்கிறவர் தானே. நிறைய இந்த பயப்படலாம் படல சார். பயந்துலாம் வந்து பார்த்தா நம்ம வேற ஏதோ சினிமா பத்தி சரி நானே பேசுறேன். நானே சொல்றேன் துஷ்யந்த் ஸ்ரீதர் சொன்னதை நீங்க எதிர்க்கிறேன்னு கேக்குறீங்களா? அவரும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒண்ணுன்னா வரேன் சார். உங்களை பத்தி சொன்னா என்ன தெரியுமா, பெரும்பான்மையான மக்கள் உங்களை பத்தி என்ன சொல்லுவாங்க, அப்ப அவர் எல்லாரையுமே அடிப்பாருப்பா, எல்லார்கிட்டயும் ஒம்பிழுப்பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சார் நீங்க யாருமே டார்கெட்டடா ஒருத்தரை பத்தி மட்டும் பேசுறது, நான் இழுப்பது வம்பா இல்லையான்னு தீர்மானம் பண்ணுவாங்க. இந்த ஆப்கி அதாலத்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க தெரியுமா, அதை போல என்ன குற்றம் சாட்டுறீங்க இல்லையா? பரவாயில்ல, நான் ஒன்றும் குற்றம் சாட்டல சார். நீங்க இல்லைங்க, எல்லாரும் சொல்றது தான் நீங்க சொல்ல போறீங்க. நீங்க என்ன புதுசா சொல்ல போறீங்களா? அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. ஐ டோன்ட் கேர் ரியலி. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல, அவர் சமரசம் இல்லாத ஒரு நிலையா தான் நான் அதை பாக்குறேன். நான் உங்களை சமரசமே கிடையாது, சமரசமே கிடையாது. எங்க சமரசம் கிடையாது. எந்த விதத்தில் நீங்க வேறுபடுறீங்கன்னு சொல்ல வரேன். ஒரு சம்பிரதாயத்தின் படி வந்தவர்கள்னு சொல்லிட்டாக்க அந்த சம்பிரதாயத்தின் படிதான் கோடு போட்ட மாதிரி தான் இருக்கணும். இப்படி அப்படி அசையக்கூடாது அப்படின்றது தான் சம்பிரதாயமே. அதை மாத்துறதுக்கு உரிமை யாருக்கும் கிடையாது. துஷ்யந்த் ஸ்ரீதர்லாம் என்ன மாத்துறாரு? அவர் மட்டும் இல்ல, பெரும்பான்மை யார் யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ராமபிரான் பிறந்தது வால்மீகி மகரிஷியை பொறுத்த வரைக்கும் 24வது சதுர்யுகத்துல பிறந்தார்னு எழுதியிருக்கு. அப்ப 24வது சதுர்யுகம்னாக்க 1,70,00,000 வருஷத்துக்கு முன்னல. உங்களுக்கு 1,70,00,000 மன்ற வருஷம் வந்து ஒரு ரேஷனலா தெரியல, பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க நான் வருண் நினைச்சா ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன்னா வருண் வந்து சம்பிரதாயத்தின் படி நான் இருக்கேன்னு சொல்லலை. சம்பிரதாயத்தைப்படி இருக்கேன்னு சொல்றவங்க அந்த சம்பிரதாயத்தைப்படி அதையே உபன்யாசத்துல சொல்றவங்க, சொற்பொழிவு ஆன்மீக சொற்பொழிவாட்டுறாங்க இல்லையா, அங்க உட்காந்து நீ இதை சொல்லிட்டு வெளியில வந்துட்டு நான் வேற தொப்பி பாட்டிக்கிட்டேன். நான் இன்னைக்கு இப்போ ரிசர்ச்சர்னு ராமர் பிறந்து 7000 வருஷம் தான் ஆச்சுன்னு சொன்னாக்க உங்களுடைய இரட்டை வேடத்தை சொல்றதுல நான் எப்படிங்க அது என்ன தப்பாயிடும்? நான் எப்படி தப்பா முடியும்? மேடையில் உட்காந்து அது பேர் வியாசபீடம்னு பேர். வியாசர் சொன்னா போல நினைக்கிற அந்த அளவுக்கு உயர்ந்த அளவுக்கு நீங்க உங்களை யோசிக்க, வியாசபீடத்துல உட்கார்ந்து நீங்க என்ன சொல்றீங்க, உலகம் பிறந்து இத்தனை வருடங்களாச்சு, கலியுகம்னா இவ்வளவு, திரேதாயுகம்னா எவ்வளவு, துவாபர யுகம்னா எவ்வளவு, சத்தியயுகம்னா எவ்வளவுன்னு நீங்க சொல்லிட்டு இதெல்லாம் அந்த மேடையோட விட்டுடணும். நான் வெளியில வந்துட்டேன்னா இதெல்லாம் தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஆராய்ச்சி புத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான வருஷங்கள் எல்லாம் பகுத்தறிவுக்கு ஒவ்வாதுன்னு சொல்லி 7000 வருஷம்னு சொல்றவர் 2 பேருக்குமே நியாயம் பண்ணல. டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்றீங்க. 2 பேருக்குமே அநியாயம் பண்றாங்க அவங்க. இந்த பீடத்துக்கும் அநியாயம், இந்த இவங்க சயின்ஸுக்கும் அநியாயம். அவங்களை எப்படி நம்புவீங்க நீங்க? இப்போ நான் இப்போ உங்களோட பாட்காஸ்ட்ல ஒன்று பேசுறேன், உங்களோட கேமரா முன்னாடி ஒன்று பேசுறேன்.
கேமரா அணைச்சதுக்கு அப்புறம் வேற பேசுறான்னு நீங்க என்ன நினைப்பீங்க? கிரெடிபிலிட்டியே இல்ல அப்படின்னு என்னை பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன மாத்தி மாத்தி பேச ரெட்டை நாக்கா இருக்கு அப்படின்னு. என்னையா இவன் இப்படி முன்னாடி ஒண்ணு பேசுறான், பின்னாடி இப்படி பேசுறான். இது ஏற்கனவே நீங்க நிறைய பேர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. அந்தர்பல்ட்டி என்கிட்ட அடிக்கிறாங்க. பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் அப்படி இல்லை. நீங்க கேமரா வச்சு பேசினாலும் வைக்காம பேசினாலும் இப்படிதான் வருவேன் வாயிலிருந்து. நான் தப்பா இருக்கலாம், ரைட்டா இருக்கலாம், அதை பத்தி நான் சொல்லல. நான் இரட்டை வேடம் போடுறவன் கிடையாது. வியாசபீடத்துல உட்காந்து நான் சொல்றதுக்கும் வெளியில நான் ரிசர்ச்சர்னு உட்காந்துருக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் அங்க உட்காந்தா அப்படிதான் சொல்லுவேன். அதை விட்டு இறங்கினா வேற மாதிரி நான் சொல்லுவேன்னா இது அது வேற வாய், இது நார வாயின்னு வடிவேலு சொன்ன மாதிரி தானே இருக்கு. எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நினைக்கிறாங்கன்னு சொல்றீங்களா இந்த நாள்? அப்படித்தான் சம்பிரதாய சனாதன தர்மத்துல பெண்கள் வேதம் படிக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இன்னைக்கு ஒரு துஷ்யந்த் ஸ்ரீதர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? பெண்களுக்கு வேதம் சொல்லி கொடுக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நான் போனேன்னு சொல்றாரு. நீ வந்து ட்ரெடிஷ்னலிஸ்ட்னு சொல்லிட்டு எப்படி அங்க போவ? அதை நானா இருந்தேன்னா அது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். பெண்கள் வேதம் படிக்கலன்னு சொன்னாக்க படிக்கக்கூடாதுன்னு நான் சொன்னது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதனால பெண்கள் வேதம் படிக்கக்கூடாதுன்னு நான் சொன்னாக்க உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், பார்க்குற 1000 பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனால் எழுதிருக்குதுன்னு நான் சொல்ல முடியும். நான் இந்த வேதத்தை ஒத்துண்டேன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு அக்ஷரமும் கமா ஃபுல் ஸ்டாப்பும் ஒத்துக்கணும். அதில் சொன்னபடி வாழணும். அப்படி வாழன்னா நான் வேதத்துக்கு உண்மையானவன் நல்லனாக இருப்பேன். உங்களுக்கு பிடிக்கலன்றதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் உங்கள் மேலே திணிக்கல. அங்கே நான் இப்போ சொல்கிறச்சே அந்த பெண்களுக்கு அவரோட வேதம் சொல்லி கொடுக்கூடாதுன்னு நான் சொல்லலை. சாஸ்திரத்தில் இருக்கிறது நான் சொல்கிறேன். அங்கீகாரம் பண்ண மாட்டேன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் நம்புறது அதுதான். நான் பண்ண மாட்டேன். இப்போ எல்லாருமே எல்லா யூனிவர்சிட்டிலையும் வேதம் சொல்லி கொடுக்குறாங்க. அது இன்னைக்கு மட்டும் இல்லை. ஆனால் பெண்களுக்கு அது இல்லை அப்படின்னு இருக்கும்போது அது இல்லைன்னு தான் நான் சொல்லணுமே தவிர அதை அங்கீகாரம் நான் பண்ணக்கூடாது. பண்ணினா நான் என்னுடைய சம்பிரதாயத்துக்கு உண்மையானவன் இல்லை. அப்போ இரட்டை வேடம். அப்போ எல்லாம் இது வந்து நீ அரசியல்வாதியா? இஃப்தார் நோம்புக்கு போய் உட்கார வேண்டியது, இங்கே பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்து உட்கார வேண்டியது, அங்கே போய் கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டியது. சகோதரத்துவம் தானே சார் எல்லாருமே. இது மதம் சம்பந்தப்பட்டது. இது நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. செக்யூலர் கண்ட்ரின்னு சொல்லிட்டாங்க. அரசியல் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தனுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகவே கூடாது. அது எந்த நம்பிக்கையா இருந்தாலும் எதுக்கு போகணும்? எதுக்கு போய் அங்க போய் நம்ம பிரதமரே அப்படி இருக்கிறது இல்லையே சார். நான் யாரையும் நான் தனியா சொல்ல. நீங்க தானே சொன்னீங்க எல்லாரும் ஒரே முதல்ல ஆரம்பிச்சு சொன்னேன். ஒரே குட்டல ஊர்ன மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். நான் இதுக்கு அதை பண்ணல சார். ஆனா இன்னைக்கு அப்படி பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்குல்ல. ஏன்னா இதெல்லாம் அப்பீஸ்மெண்ட் போட்டுக்காக நீங்க பண்றீங்க. அப்பீஸ்மெண்ட் மட்டும் நீங்க பாக்குறீங்க. இன்னொரு சைடு வந்து சரி மக்கள் பெரும்பான்மையான மக்கள் தலைவர்களா இருக்கட்டும் இல்ல பொறுப்புல இருக்கவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னா சோ எல்லாருமே ஒன்னா இருக்கணும் அப்படிங்கறது ஒரு சிம்பாலிசம். அவர் பண்ற நல்லதெல்லாம சேர்த்து பண்ணுங்களேன். அவர் வந்து கரப்ட் ஃப்ரீயா இருக்காரு இல்லையா பிரைம் மினிஸ்டர்? அவர் கேபினெட் மொத்தம் கரப்ட் ஃப்ரீயா இருக்கு இல்லையா? 10-11 வருஷம் ஆச்சு இதோட. ஏதாவது ஒரு கரப்ஷன் சார்ஜஸ் இருக்கா? அதையும் ஃபாலோ பண்ணுங்களேன்.